வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜான் பன்யன். பன்யனை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் யூஜிடிஆர்பி யூனிட் 1ல ராமச்சந்திர நாயர் புக்ல இருக்கிற பன்யனை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட், அவர் எப்ப பிறகுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பன்யன் 1628ல பிறந்து 1688ல இறந்துடுறாரு. 1688 அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஞாபகம் வரணும். அந்த இன்சிடென்ட்டோட நேம் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஜான் பன்யன் 1628ல பிறந்து 1688ல இறந்துறாரு. இவர் ஒரு 17th செஞ்சுரியில ஒரு 2 ரைடர் இருந்திருப்பாங்க. முக்கியமான ப்ரோஸ் ரைட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ட்ரைடன், ஒன்னு ஜான் பன்யன். இவங்க 2 பேரும் ஒரு பெரிய பிளேஸ பிடிச்சிருப்பாங்க இந்த 17th செஞ்சுரியில. இதுல ஒரு பாதி பாதி பிளேஸ் இவருக்கு தான் சொல்லி சொல்லி ராமச்சந்திர நாயர் சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 60 புக்குக்கு மேல இவரோட லிட்டரரி புக் இருக்கு. ஆனா அதுல ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம ஃப்ரீக்வெண்டா படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இவர் நார்மலா ஒரு ரைட்டர் அப்படிங்கிறத விட ஒரு ப்ரீச்சர் தான். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ராமச்சந்திர நாயர் இவர் ஒரு ப்ரீச்சரா தான் ரொம்பவே போர்ட்ரைட் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் ஒரு பியூரிட்டன், அதாவது மதங்களை அந்த பைபிளை ஃபாலோ பண்ற ஒரு பியூரிட்டன், அப்புறமா பிரீச்சர், அப்புறமா ஒரு மிஸ்டிக்கா இருந்திருக்கிறாரு. இவர் சிவில் வார்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு இந்த ஜான் பன்யன். சிவில் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அப்புறமா ஒரு சில சர்ச் அத்தாரிட்டி கூட இவருக்கு கான்ஃபிளிக்ட் சண்டை வருது. அந்த சண்டையில இவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயில் போனதுக்கு அப்புறமா அங்க அங்க போய் என்னென்ன ஒர்க் எல்லாம் எழுதுறாரு. இவரோட மேக்ஸிமம் ஒர்க் ஜெயில இருந்து எழுதியிருப்பாரு. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ஜெயில இருந்து தான் எழுதப்பட்டிருக்கும். அதுல என்னென்ன ஒர்க் எழுதியிருக்காரு, அதுல அந்த ஒர்க் எல்லாம் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இவரை ஒரு கிரேட் ப்ரோஸ் ரைட்டர் ஆஃப் 17th செஞ்சுரி அப்படின்னு சொல்றோம். யார? ஜான் பன்யனை சொல்றோம். ஓகேவா? அடுத்தது, இப்போ அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கலாம். இவர் நார்மலா எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் படிச்ச மாதிரி, இவர் போய் ஸ்கூல்ல போய் படிக்கவே இல்ல. இவரு நோ ஃபார்மல் எஜுகேஷன் எதுவுமே இவருக்கு கிடையாது. இந்த பைபிள்ல உள்ள ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிள் இருக்கு இல்லையா? அத இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, அத படிச்சு படிச்சு தான் இவர் ஒர்க் எழுதியிருப்பாரு. நார்மலா இவருக்கு நெறைய பைபிள் படிக்கிற புக் இருக்கும், பழக்கம் இருக்கும். அந்த பைபிள் படிச்சத மத்தவங்களுக்கு ப்ரீச் பண்ற பழக்கம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அவங்க சொல்லு பேச்ச கேட்காம, யாரனாலும் கூப்பிட்டு வச்சு ப்ரீச் பண்ணிட்டே இருப்பாரு. திடீர்னு இப்போ ஒரு இடத்துல ஒரு மத கூட்டம் போடணும் அப்படின்னா, அதாவது நம்ம சர்ச்சில இருந்து ஒரு கூட்டம்லாம் போடுவாங்கல்ல, மதத்தை பரப்புறதுக்காக, அல்லது பைபிள்ல இருக்கிறத மக்களிடம் போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு சில கூட்டங்கள் போடுவாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்குவாங்க. ஆனா ஜான் பன்னியன் அப்படி எதுவுமே பண்ண மாட்டாரு. அவர் புக் படிப்பாரு. அவருக்கு என்ன படிச்சாரோ அதை போய் மக்கள்கிட்ட சொல்லுவாரு. இது கவர்மெண்ட்ல ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா கரெக்டான ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம இவர் என்ன படிக்கிறாரோ ப்ராப்பரா இவர் படிச்சு சொல்லி தரல. இவர் இவருக்கு என்ன தெரியுதோ அததான் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாரு. இது மக்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இவரை பேன் பண்றதுக்காக ஜெயில்ல போடுவாங்க. ஒரு சில அரசியல் காரணங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ இவர் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் ஜெயில்ல தான் இருப்பாரு. அந்த ஜெயிலோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெட்போர்ட் ஜெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1660ல இருந்து 1672 வரைக்கும் 12 இயர்ஸ் அவர் ஜெயில்ல தான் இருக்கிறாரு. அப்ப அந்த 12 இயர்ஸ் ஜெயில்ல இருக்கும்போது 4 ஒர்க் எழுதுறாரு. இப்ப அந்த 4 ஒர்க் என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிள். இந்த ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிள் எப்போ பப்ளிஷ் ஆகுது? அதோட பப்ளிஷர் யாரு? யார் இந்த ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிள் பப்ளிஷ் பண்றா அப்படிங்கறது தெரிஞ்சுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. இம்ப்ரீசன்மெண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா? அவர் ஜெயில்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ போடுறாங்க அப்படின்னா 1660ல இருந்து 1672 வரைக்கும் பெட்ஃபோர்ட் ஜெயில்ல இருக்காரு. அங்கதான் அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அங்க முக்கியமான ஒரு 4 ஒர்க் எழுதுறாரு. என்னென்ன ஒர்க்ன்னு பார்த்தோம்னா, த ஹோலி சிட்டி ஆர் த நியூ ஜெருசலேம் அப்படிங்கிற ஒர்க்க 1665ல எழுதியிருக்கிறாரு. கிரேஸ் அபண்டனிங் அப்படிங்கிறது 1666ல இருக்கு இந்த ஒர்க். இந்த கிரேஸ் அபண்டனிங் 1666 அப்படிங்கிறது ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் பை ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது 1671ல எழுதியிருக்கிறாரு. த டெஃபென்ஸ் ஆஃப் டாக்ட்ரைன் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒர்க்க 1672ல எழுதியிருக்கிறாரு. இந்த 4 ஒர்க்குமே பெட்ஃபோர்ட் ஜெயில்ல அவர் இம்ப்ரிசன்மென்ட் பண்ணப்பட்டு இருந்தப்ப எழுதப்பட்ட ஒர்க்கு தான் இந்த 4மே. ஓகேவா? அப்புறமா திரும்ப வெளியில வராரு. வெளியில விட்டுறாங்க. திரும்பவும் என்ன பண்றாருன்னா, திரும்பவும் சேம் மிஸ்டேக் தான் திரும்பவும் பண்றாரு. அப்புறமா போய் திரும்பவும் அவரை ஜெயில்ல தூக்கி பிடிச்சு போட்டுறாங்க ஒரு 6 மாசத்துக்கு. 72ல வெளியில வராரா, திரும்ப 75ல ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா திரும்பி உள்ள போயிடுறாரு, ஜெயிலுக்குள்ள போயிடுறாரு. அப்போ இந்த டைம்ல தான் ஒரு கிரேட் ஒர்க் எழுதுறாரு.
எல்லாருக்குமே ரொம்பவே ஃபெமிலியரான ஒர்க் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து த பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுறாரு. இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் தான் 1678ல வந்து பப்ளிஷ் ஆகும். 1675ல வந்து உள்ள ஜெயிலுக்குள்ள போறாங்க. அதாவது 72ல வந்து ரிலீஸ் ஆனாங்களா, 3 இயர்ஸ் வந்து வெளியில இருக்கிறாங்க. திரும்ப 75ல உள்ள போறாங்க. திரும்ப 3 இயர்ஸ் உள்ள இருக்கும்போதே 3 இயர்ஸ்க்கு அப்புறமா 1678ல வந்து பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. அப்போ ஒரு திரும்ப ஒரு ரிலீஸ் பண்றாங்க. பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் அவர் பிரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு அப்புறமா இந்த ஒர்க்க படிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அவர வந்து ஒரு பேப்டிஸ்ட் பிரீச்சரா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இங்கிலாந்து ஃபுல்லா. இந்த ஒர்க் அவருக்கு அவ்ளோ பெரிய பேரும் புகழையும் வந்து எடுத்து குடுத்தது. இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் நெறையாவே. இது வந்து ஒரு மேன் வந்து ஜர்னி அவனோட பாவங்கள் எல்லாம் கழிச்சுட்டு, கடவுள போய் எப்படி அடையறான் அப்படிங்கிறத பத்தின ஸ்டோரி தான் இருக்கும். இதுல வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சனும், அவங்களோட ஒய்ஃபும் வந்து பார்ட் 1ல வந்து கிறிஸ்டியன் வந்து போவாரு கடவுள தேடி. பார்ட் 2ல வந்து அவங்களோட ஒய்ஃப் போவாங்க. இப்போ பார்ட் 2ல வந்து அவங்களோட ஒய்ஃப் கூட யாரெல்லாம் போறா அப்படிங்கிறத வந்து பனியன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் போகும்போது என்னென்ன தடைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி, அதெல்லாம் கிராஸ் பண்ணி, எப்படி அவரோட டெம்ப்டேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போய் கடவுள அடையறாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பில்கிரிம் ப்ராக்ரஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் 1678ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். பில்கிரிம் ப்ராக்ரஸோட செகண்ட் பார்ட் வந்து 1684ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த இயர் ரொம்ப முக்கியம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருந்தது. ஓகேவா? இந்த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன் இதுவும் வந்து இவரோட ஒர்க் தான். இது எப்ப பப்ளிஷ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1680ல வந்து பப்ளிஷ் ஆகுது. 1680 இதுல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா 1690ல நேத்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஒர்க் பார்த்தோம். ஜான் லாக்கோட ஒர்க். அந்த ஒர்க்கோட நேம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 1690ல வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. இப்ப நம்ம பார்க்குற லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன் அப்படிங்கிறது 1680ல வந்து நமக்கு பப்ளிஷ் ஆகுது. ஓகேவா? ஓகே. இப்ப அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கிரேஸ் அபாண்டனிங் நம்ம பார்த்தோம் இல்லையா? 1666 இந்த 1666 எந்த இயர்? கிரேட் ஃபயர் இன் லண்டன் அந்த இயர்ல தான் இவரோட ஆட்டோபயோகிராபிகல் ஒர்க் வந்து வெளியில வருது. அப்புறமா அடுத்ததா ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. அந்த ஹோலி வார். த ஹோலி வார் அப்படிங்கிறது 1682ல வந்து பப்ளிஷ் ஆகுது. இப்ப லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன்ங்கிறது 1680ல பப்ளிஷ் ஆகுது. த பில்கிரிம் ப்ராக்ரஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பில்கிரிம் ப்ராக்ரஸ்ல இருந்து வரலாம். த பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது 1678ல பப்ளிஷ் ஆகுது. அதோட பார்ட் 1 78, பார்ட் 2 வந்து 84. அப்புறமா த கிரேஸ் அபண்டனிங் அப்படிங்கிறது 1666ல வந்து பப்ளிஷ் ஆகுது. த ஹோலி வார் அப்படிங்கிறது 1682ல பப்ளிஷ் ஆகுது. லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன் அப்படிங்கிறது 1680ல வந்து பப்ளிஷ் ஆகுது. 80 ஓகே. இதுல வந்து பப்ளிஷ் ஆகுது. இந்த 4 ஒர்க்கும் தான் இவரோட மேஜர் ஒர்க்கா வந்து கன்சிடர் பண்ணப்படுது. யாரோடது? பனியனோடது. ஓகே. இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த ஜான் பனியனோட இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒர்க். இது ஒரு அலிகரிக்கல் ஒர்க். அலிகரிக்கல் ஒர்க்னா நமக்கு என்னன்னு தெரியும்ல. சில கேரக்டர்ல வந்து நம்ம அலிகரிக்கல் பண்ணியிருப்போம். அப்போ இந்த அலிகரிக்கல் ஒர்க் இவர் வந்து தி விஷன் ஆஃப் லைஃப் ரெக்கவுண்டட் இன் டெர்ம் ஆஃப் ஜர்னி அவரோட வாழ்க்கையோட ஜர்னிய அவரு அவர் கடவுள போய் எப்படி அடையறாருங்கிறத வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்து படிக்க ஒரு அந்த 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 ஒர்க்க படிச்சவங்களுக்கு தெரியும். இது பிஜிடிஆர்பியோட சிலபஸ் தான். இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ படிக்க அது ஒரு ரியலிஸ்டிக் நாவல் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஐயர் வந்து இத அப்ரிசியேட் பண்ணியிருக்காங்க. அதோட டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், அதோட டயலாக் ஃபார்மேஷனா இருக்கட்டும், அப்புறமா அதோட கேரக்டரா இருக்கட்டும், ஒவ்வொரு பிளேஸ்ல வந்து அந்த சென்டிமெண்டலா இருக்கட்டும், அவர் போய் அந்த இடத்த கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ரியலா ஒரு நாவலுக்கு எப்படி ஒரு ஃபீல் குடுக்குமோ படிக்கும்போது, அதே ஃபீல இது குடுக்குது. அதனால இது ஒரு நாவல் இவர் வந்து ஒரு பெஸ்ட் நாவல் ரைட்டர்ன்னு கூட நம்ம இவர சொல்லலாம். பயனியர் ஆஃப் த நாவல் கூட நாவல் ரைட்டர்ன்னு கூட சொல்லலாம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில கிரிட்டிக் வந்து யார வந்து ஃபர்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்ன்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்கன்னா, ஜான் பனியன. ஆனா, நமக்கு வந்து மொத ஃபர்ஸ்ட் நம்மளோட லிட்டரேச்சர்ல யாரு வந்து ஃபர்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, வந்து யார சொல்லுவோம்? உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவர் கிடையாது. ஜான் பனியன் கிடையாது. அவர் வந்து டாம் ஜோன்ஸ் எழுதின ஆத்தர் தான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஆத்தரோட நேம் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா?
இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்து ஒரு ஒரு ஹியூமன் நான் சொன்னேன் இல்லையா, அவரோட ஜேர்னிய பத்தி தான் சொல்லுது. இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. நாவல் எக்ஸ் குவாலிட்டிஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே. ஓகே. இதுல அந்த அலிகரிக்கல் ஃபார்ம் இருக்கிறதும், இந்த டிடாக்டிக் பர்ப்போஸ்னா வந்து இந்த நீதி போதனைய சொல்லுது. அதாவது நீ பாவம் செஞ்சனா தண்டிக்கப்படுவ. நீ வந்து பாவம் செய்யாம வந்து மத்தவங்களுக்கு நல்லது செஞ்ச அப்படின்னா வந்து நீ வந்து மன்னிக்கப்படுவ. இந்த பாவ மூட்டைகள் எல்லாம் வந்து இறக்கி வச்சுரு. இறக்கி வச்சுட்டு கடவுள தேடிப்போ. அதுதான் வந்து உனக்கு கடைசியில நல்லது. இப்படிங்கிற நீதி போதனைகள வந்து இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் நமக்கு குடுக்குது. இந்த நீதி போதனை குடுக்குறது, அப்புறமா இந்த அலிகரிக்கல் ஃபார்ம். இந்த 2 விஷயம் மட்டும் தான் இதோட நாவல் குவாலிட்டில இருந்து இத தள்ளி வைக்குதுன்னு சொல்லி ராமச்சந்திரன் ஐயர் சொல்றாரு. இந்த 2 குவாலிட்டி மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு பெஸ்ட் நாவலா வந்து இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஐயர் சொல்றாங்க. ஓகே. அடுத்தது. அடுத்த ஸ்லைட்ல இந்த இவரோட ப்ரோஸ் டேல் இந்த சேம் தான். நம்ம இதுக்கு முன்னாடி சாமுவல் பெப்பீஸோட டைரீஸ பத்தி பார்த்தோம் இல்லையா? அந்த டைரீஸ்ல அவரு எப்படி வந்து ரொம்ப சிம்பிளா, கலோக்கியலா எழுதியிருப்பாரோ, அதே மாதிரி தான் இந்த ரைட்டரும் ஜான் பனியனும் சிம்பிளா இருந்தது. அவரோட லாங்குவேஜ் டைரக்ட்டா இருந்தது. முக்கியமா அந்த ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்பவே இருந்தது. ஏன்னா, இவர் வந்து ஃபார்மலா ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்காம இருந்தவர் இல்லையா? அதனால பைபிள பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் இவரு நெறையா. அததான் அப்படியே அவரு ப்ரீச் பண்றாரு. அதனால அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்பவே இருந்தது. இவரோட ஒர்க்ல. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. எந்த எந்த பைபிள் இப்போ வந்து 1526ல வந்து ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் வந்து பப்ளிஷ் ஆகுது. அதோட நேம் என்ன? 1535ல வந்து ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் பப்ளிஷ் ஆகுது. அதோட நேம் என்ன? அப்புறமா 1611ல வந்து ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் பப்ளிஷ் ஆகுது. அதோட நேம் என்ன? இந்த 1611 பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன எந்த பைபிளோட டிரான்ஸ்லேஷன்ல உள்ள வார்த்தைகள் அப்படியே எடுத்து பின்னாடி வந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆத்தர் டிரான்ஸ்லேஷன்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியலனா கொஸ்டினா கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் போடுறேன் கமெண்ட்ல. ஓகேவா? அப்புறமா இவரோட ப்ரோஸ் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாவும், பிளைனாவும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இது வரைக்கும் அவர் வந்து எழுதின ப்ரோஸ் ஸ்டைல் ஒர்க்லயே வந்து ரொம்ப முக்கியமா வந்து இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ தான் வந்து ரொம்ப ஃபேமஸா சொல்றாங்க. இவர் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, இவர் வந்து பயனியர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்ன்னு சொல்லி சொல்றாங்க. சில கிரிட்டிக் இவர வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்ன்னு கூட சொல்றாங்க. இவரோட இவரோட ஸ்டைல் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஹியூமரா, அவரோட கேரக்டர் வந்து அந்த அந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ்ல அவர் குடுத்திருந்த அந்த கேரக்டர் வந்து பேத்தோஸ, ஹியூமர, இமேஜினேஷன இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பன்னியனோட பன்னியன பத்தின கொஞ்சம் தான் குடுத்திருக்கிறாரு ராமச்சந்திரன் ஐயர். நம்ம இப்போ அதுலருந்து ஒரு 1, 2 கொஸ்டின்ஸ் பாத்துரலாம். ஜான் பன்னியன் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஜான் பன்னியன் எதுக்கு வந்து ஃபேமஸா இருக்காரு? பாரடைஸ் லாஸ்ட், த பில்கிரிம் ப்ராக்ரஸ், உடோபியா, லெவியதான். இதுக்கு ஆன்சர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். பி. த பில்கிரிம் ப்ராக்ரஸ். த பாரடைஸ் லாஸ்ட் எழுதினது யாரு? ஜான் மில்டன். பில்கிரிம் ப்ராக்ரஸ் எழுதினது யாரு? ஜான் பன்னியன். உடோபியா எழுதினது யாரு? தாமஸ் மோர். லெவியதான் எழுதினது யாரு? யாரு? தாமஸ் ஹாப்ஸ் எழுதியிருப்பார். ஓகே. அடுத்தது. பன்னியன் பிளாங்க் பிளாங்க்ஸ் டு பன்னியன் வந்து எந்த ஏஜ் சேர்ந்தவர்ன்னு சொல்லி கேக்குறாங்க. ரொமான்டிக் ஏஜா, ரெனைசன்ஸ் ஏஜா, பியூரிட்டன் மூவ்மெண்டா, விக்டோரியன் ஏஜா? நம்ம முதல் ஸ்லைட்லயே பார்த்தோம். அவர் வந்து ஒரு பியூரிட்டன் முழுக்க முழுக்க வந்து அவர் ஒரு பியூரிட்டன் அப்படின்னு சொல்லி. ஓகே. பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்து ஒரு எபிக்கா, ஒரு அலிகரியா, ஒரு சானட்டா, ஒரு டிராமாவா? இந்த சானட்ன்னு சொன்னோனையும் ஷேக்ஸ்பியரோட 154 சானட் வந்து நமக்கு கண்ணு முன்னாடி வந்துரணும். எபிக் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயும் வந்து நம்ம இப்போ மார்க் எபிக் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து யாரோட ஒர்க் வந்து மார்க் எபிக்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு ஒரு போயம் ரேப் ஆஃப் த லாக் அப்படிங்கிறது அதோட ஆத்தர் யாருன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பில்கிரிம் ப்ராக்ரஸோட இந்த இந்த இது வந்து எந்த ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படின்னா வந்து அலிகரிக்கல்ல இருக்கு. ஓகே. அடுத்தது பன்னியன் வந்து எந்த ஜெயில்ல வந்து இம்ப்ரிசன் பண்ணப்பட்டிருந்தாரு? லண்டன்லயா, ஆக்ஸ்போர்ட்லயா, பெட்ஃபோர்ட்லயா, யார்க்லயா? இவர் வந்து பெட்ஃபோர்ட் ஜெயில்ல தான் வந்து 12 இயர்ஸா வந்து இம்ப்ரிசன் பண்ணப்பட்டிருந்தாரு. ஓகே. பனியனோட ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் இல்லையா? பெப்பிஸோட ஸ்டைல் மாதிரி ஆர்னேட்டா இருந்ததா? சிம்பாலிக்கா இருந்ததா? சிம்பிள் அண்ட் டைரக்ட்டா இருந்ததா? இல்லன்னா போயட்டிக்கா இருந்ததான்னு கேட்டோம் அப்படின்னா வந்து சிம்பிள் அண்ட் டைரக்ட்டா தான் இருந்தது பனியனோட ஸ்டைல். ஓகே. இப்போ பனியன் வந்து ஆஃபனா எப்படி கூப்பிடுறாங்க? இதுக்கு அதாவது ஒரு சில கிரிட்டிக்ஸ் தான். இது ஆக்சுவலா இவர் வந்து நீங்க நல்லா கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் கிடையாது. ஆனா, ஒரு சில
கிரிட்டிக்ஸ் இவரை வந்து பயனியர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? பயனியர் ஆஃப் இங்கிலீஷ் நாவலும், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்னு சொல்லி ஒரு சில கிரிட்டிக் வந்து கூப்பிட்டாங்க. அதனால தான் ஆஃபன் கால்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல். இப்போ ஃபாதர் ஆஃப் எஸ்ஸே யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கன் தான் வந்து ஃபாதர் ஆஃப் எஸ்ஸே. ஓகேவா? ஃபாதர் ஆஃப் டிராமா அப்படிங்கிறது யாரோ, ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசிசம் யாரு அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஜான் ட்ரைடன் வந்து கிரிட்டிசிசத்துல வருவாரா? ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசிசத்துல வருவாரா? ஃபாதர் ஆஃப் டிராமால வருவாராங்கிறத ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. விச் புக் வாஸ் ரிட்டன் இன் பிரிசன்? இந்த பிரிசன்ல இருக்கும்போது அவர் எந்த புக்கெல்லாம் வந்து எழுதினாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியும். ரொம்ப இம்பார்ட்டன்டான புக் எல்லாமே அவர் வந்து பிரிசன்ல இருக்கும்போது எழுதின புக் தான். அப்போ த ஹோலி வாரா, கிரேஸ் அபண்டனிங்கா, த பில்கிரிம் ப்ராக்ரஸ் பார்ட் 1ஆ, ஆல் த எபோவா இது எல்லாமே வந்து அவர் வந்து பிரிசன்ல இருக்கும்போது எழுதப்பட்ட புக் தான். இப்ப இயர் மட்டும் நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஹோலி வார் அப்படிங்கிற புக்கோட இயர் வந்து 1682ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. கிரேஸ் அபண்டனிங்கிற இந்த பயோகிராபிக்கல் ஒர்க் வந்து 1666ல வந்து 1666ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். த பில்கிரிம் ப்ராக்ரஸ் பார்ட் 1 வந்து 1678ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்ப பார்ட் 2 எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. பனியனோட ப்ரோஸ் ஸ்டைல் வந்து எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிரீக் லாங்குவேஜா, லத்தீன் லாங்குவேஜா, பைபிளா இல்லைன்னா ஃப்ரெஞ்சா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பனியன் வந்து இன்ஃபார்மல் ஸ்டடீஸ் தான் பண்ணியிருக்காரு. பைபிள்ல இருந்து தான் நிறைய படிச்சு அவரோட ஒர்க் எழுதியிருக்கிறாரு. ஸோ த இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பைபிள். அப்புறமா த பில்கிரிம் ப்ராக்ரஸ் இஸ் மெயின்லி a ஸ்டோரி ஆஃப் த பில்கிரிம் ப்ராக்ரஸ் இந்த ஸ்டோரி எதை சம்பந்தப்பட்டது? வார் சம்பந்தப்பட்டதா, லவ் சம்பந்தப்பட்டதா, இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை சம்பந்தப்பட்டதா, இல்லைன்னா பொலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட சம்பந்தப்பட்டதா இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ். ஓகே. பன்யன் பிலாங்ஸ் டு விச் செஞ்சுரி? பன்யன் வந்து எந்த செஞ்சுரியை சேர்ந்தவர்? நம்ம முதல் லைன்லயே பார்த்தோம் 17th செஞ்சுரில 2 பேர் வந்து பாதி பாதியா வந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த மொத்த செஞ்சுரியவே யார் யாரு? ட்ரைடனும் பன்யனும் சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த பன்யன் எந்த செஞ்சுரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 17th செஞ்சுரியை சேர்ந்தவர். ஓகே. தேங்க் யூ. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உங்களோட ஸ்டடீஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். தேங்க் யூ.